எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு நீ யாரா கிளட்டு போயிலன்னு கேட்குறியான். என்னங்க பொண்ணு பார்க்க வந்த இடத்துல என்ன இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? நானுமே இப்போ வந்து பொண்ணு புரோக்கரா மாறிட்டேன். உங்களுக்கு எத்தனை பொண்ணு வேணும்? என்னடா சங்கி, இன்னைக்கு எந்த கஸ்டமர் உனக்கு வரலையா? புரோக்கருங்கிற பேர் தான்டா உனக்கு. ஆனால் அதுலேருந்து எத்தனை பேர் எம்முட்டு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? நீ ஒத்த ரூபா சம்பாதிக்கிறியாடா? உன்னைய வச்சு என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரிலடா. வீட்டு செலவை பார்க்கணும், பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு நகை நட்டு சேர்க்கணும். என்னடா சொங்கி இப்படி இருக்க? சோறு திங்க படுக்க தூங்கவுமா இருக்கேடா? என்னதான்டா பண்ணலான்னு இருக்க? இந்த இருக்குல்லீங்கம்மா, வீடு புரோக்கரா இருந்தேன், ஒருத்தனும் தேடி வரல. இப்போ அதான் பொண்ணு புரோக்கரா மாறிட்டேன். இன்னும் எவனுமே வரலையே, நான் என்ன பண்ணட்டும்? என்னடா சொல்ற? பொண்ணு புரோக்கர் ஆயிட்டியா? அடக்கிங்கம்மா, கல்யாண புரோக்கரு நானு. தப்பா எதுவும் நினைச்சுக்காத. பயந்தே போயிட்டேன்டா. மொட்டை கட்டையா பொண்ணு புரோக்கர்னா யாரா இருந்தாலும் என்னமாச்சு நினைப்பாங்களாடா? தெளிவா பேசுன்னு எத்தனை தடவை உங்கள்கிட்ட சொல்றது? இந்த காலத்துல நிறைய பேர் பொண்ணு கிடைக்காம தெரியுறாங்கடா. கண்டிப்பா வருவாங்க உன்னை தேடி. நல்லா வரனா புடிச்சு கொடு, நிறைய சம்பாதிக்கலாம். சொங்கி அண்ணே யாரு? உள்ள வாங்க. இந்த மாதிரி எனக்கு பொண்ணு தேவைன்னு சொல்லி இந்த ஏரியால வந்து விசாரிச்சேன். உங்க பேரை சொன்னாங்க, அதான் உங்க வீட்டை தேடி வந்துட்டேன். நீ பொண்ணு புரோக்கர் தானையா? ஆமா ஆமா, நான் தான் பொண்ணு புரோக்கரு. வாங்க வாங்க, அந்த உட்காருங்க. யாருக்கு வரேன்னு தேடி வந்திருக்கீங்க? உங்க பையனுக்கா பொண்ணுக்கா? எனக்கு தாங்க. சரி, அதுக்கு என்ன, என்ன சொங்கி நல்லாவே பொண்ணு பார்த்து கொடுத்துருவேன். உங்களுக்கு எத்தனாவது கல்யாணம்? 3வது கல்யாணமா 4வது கல்யாணமா? என்னங்க இப்படி சொல்றீங்க? என்னைய பார்த்து டாக்டர் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் வர்றதுக்கு எனக்கு ஒரு 40 வயசு ஆயிருச்சு. எனக்கு தான் முத கல்யாணம் தான். டாக்டர்? என்ன டாக்டர் நீங்க? தலையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்குவேன். தலைக்கு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர். ஆமா, தலைக்கு ஸ்பெஷலிஸ்ட் சொல்றீங்க, ஆனா உங்க தலையை ஏன் வறண்ட மாதிரி வச்சிருக்கீங்க? ஆமாடா சொங்கி, நானும் கேட்கணும் தான் நினைச்சேன். நீங்க டாக்டர் தானே, ஏன் ஏதாவது ஒரு ஆயில தேய்ச்சி மண்டையில முடி வளர வைக்கலாம்ல? இப்படி மொட்டையாவும் சொட்டையாவும் இருந்தா எவ கட்டிக்குவா? முத கல்யாணம்ல 60ஆம் கல்யாணம் கூட உங்களுக்கு நடக்காது. நீங்க இப்படி இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க தலையை பாருங்க, அதை ரெடி பண்ணிட்டு வாங்க. அப்புறம் சின்ன பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இந்த இருக்குல்லீங்கம்மா, இவன் முடி வளர்றதுக்குள்ள போய் சேர்ந்துருவான் போலயே. என்னங்க பொண்ணு பார்க்க வந்த இடத்துல என்ன இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? இந்தாப்பா தம்பி, கோவப்படாத. இருக்கிறத தானே சொல்றோம். இன்னைக்கு நாங்க உங்க தலையை பத்தி பேசுனதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது. நாளைக்கு பொண்ணு வீட்டுக்காரு, சொந்த பந்தம், அக்கம் பக்கம் எல்லாம் பேசுவாங்கல்ல. தலையை ரெடி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றோம். உங்களோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக நல்ல விஷயத்த சொன்னா நீங்க என்ன இப்படி கோவப்படுறீங்க? நீங்க வேற புரோக்கரை பாத்துக்கோங்க, இது சரி வராது. சொங்கி, இந்த ஆளுக்கு நீ பொண்ணு பார்க்க வேணாம்டா. நீங்க பொண்ணு பார்த்துதான் நான் கல்யாணம் பண்ணணுமா? எப்படி விக்கு வச்சு எப்படி ஒரு பிள்ளைய பிடிச்சிட்டு வரேன் பாருங்க. என்னடா சொங்கி, 40 வயசுன்னு சொல்றாரு, பார்த்தா 50-60 வயசு மாதிரி இருக்காப்ல. எப்படி இந்த மாதிரி ஆளுக்குலாம் நீ பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போற? இதை விட மோசமாலாம் வருவாங்க. என்ன ஒண்ணு என் பொழப்பு அப்படி. பிளிங்மாக்கா, வாடி ஸ்மைலியே, உள்ள வா, உள்ளதான் இருக்கேன். என்னடி ஸ்மைலி திடுதிடுப்புன்னு வந்திருக்க? அது ஒண்ணும் இல்லக்கா, அண்ணன் வீட்டுல இருக்கிற மாதிரி சவுண்டு வந்துச்சு. சரி, அதான் பேசிட்டு போலான்னு வந்தேன். என்னடி பேசணும்? உட்காந்து பேசுவோம். என்னடி விஷயம்? உங்க அண்ணனை தேடி வந்திருக்கவ? என்னானே, என் மகனும் ஆளு வளர்ந்துகிட்டே போறேன். வயசு 25 ஆச்சு. ஒரு பொண்ணு ஒண்ணு பாருனேனே, நீயும் பார்த்த மாதிரி இல்ல, நானும் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரியும் இல்ல. அதான் இது 2ல ஒண்ணு பார்த்தலான்னு நீ கேட்க வந்திருக்கேன். என்ன நீ பொண்ணு பாக்குறியா இல்லையா? எத்தனை நாள் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நம்ம தேசத்துல ஏதாவது பொண்ணு பார்த்து குடுனேன்னு. எதுவும் பொண்ணு இருக்கானே? நான் உன் பையனுக்கு பொண்ணு பார்க்காததுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னடா சொங்கி காரணம்? அவனுக்கு 25 வயசு ஆகுது, இன்னும் பொண்ணு பார்க்காம இருக்கியாக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம வீட்டு பக்கத்துல இருக்காங்க. என்னடா அண்ணன் வாய் நிறைய கூப்பிடுது. இதுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கொடுத்தா என்னதாண்டா உனக்கு குறையா போகுது? சும்மா இருடிக்கலிங்கம்மா. இந்த அம்மா பையன் பஸ் ஸ்டாண்ட்ல என்னை நிறுத்தி என்னென்ன கேள்வி தெரியுமா கேட்கறான்? எனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு நீ யாரா கிளட்டு போயிலன்னு கேட்கறான். அப்புறம் எப்படி எனக்கு பாக்குறதுக்கு மனசு வரும்? அன்னைக்கு வேதனையில வெந்து போய் வீட்டுக்கு வந்தேன் தெரியுமா? என்னடி ஸ்மைலி இந்த கேள்வி கேட்டிருக்கியா? ஏன் நீ பெரியவங்களுக்கு எப்படி மதிச்சு பேசணும்னு சொல்லி கொடுக்க மாட்டியா? இப்படி எல்லாம் பேசினா எப்படி பொண்ணு பார்ப்பேன்? சொங்கி சொல்லு. ஐயோ அக்கா, எனக்கு இப்ப அண்ணன் சொல்லிதாக்கா தெரியும். அவன் இப்படி எல்லாம் பேசுவான்னு எனக்கே தெரியலக்கா. நான் வீட்டுல போய் அவன்கிட்ட என்னன்னு கேக்குறேன். தப்பா எதுவும் நினைச்சுக்காதீக்கா. அண்ணன் கிட்ட சொல்லி ஒரு நல்ல பொண்ணா பாருக்கா. இந்தாருமா ஸ்மைலி, நீ பொண்ணு பார்த்து பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஆசையை குழி தோண்டி புதைச்சிரு. அவன் இனியார ஒரு பிள்ளைய பத்து கையில வச்சிருப்பான். போய் உன் மகன் என்ன பண்றான் ஏது பண்றான்னு சொல்லி பாரு. அப்படின்னாதான் உனக்கு தெரியும். இனி பொண்ணு விஷயமா எங்க வீடு தேடி வராதமா. ஆமாடி ஸ்மைலி, சொங்கி சொல்றதும் கரெக்ட் தானே. அவனுக்கு பிடிச்ச பிள்ளைய மனசுல வச்சுக்கிட்டு எப்படி நீ சொல்ற பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்? அவனுக்கு எந்த பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு போய் பாரு, அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வை. எதுக்கு நீ பொண்ணு தேடி அலைஞ்சுக்கிருக்க? இந்த காலத்து பிள்ளைகளாம் அதாவது வாழ்க்கை அதாவது தேடிக்கிடுது. என்னக்கா இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க 2 பேரும்? என்ன பண்றதுக்கா? கருதலை பிள்ளைய பெத்தா இப்படித்தான் என் நிலைமை. போய் என்னன்னு பாக்குறேன்க்கா, வரேன்க்கா. அண்ணே சொங்கி அண்ணே. வாங்க நகுலு, பார்க்கவே முடியல உங்களை. ஆமாண்ணே, பொண்ணு தேடுறதா கொஞ்சம் பிஸியில் இருந்தேனா, அதானே வெளியூர் வரைக்கும் போயிருந்தேன். அப்படியா நகுலு? நானுமே இப்போ வந்து பொண்ணு புரோக்கரா மாறிட்டேன். உங்களுக்கு எத்தனை பொண்ணு வேணும்? ஐயே இல்லைங்க, நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு தான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். யோ, நானும் அதுக்கு தான் சொன்னேன். நீ தப்பா புரிஞ்சுட்ட போல. அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து பிடிச்சி கொடுத்துருங்க. சரி, அதுக்கு முதல்ல முன்பணம் 500 ரூபா செலவாகுமே, பரவாயில்லையா?
5000 செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு 50 வயசு ஆனாலும் சரி 60 வயசு ஆனாலும் சரி ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து பிடிச்சி கொடுத்துருங்க. எது 50-60 வயசுனா கிளவிடாது. இந்த காலத்துல பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம்னு சொன்னாங்கண்ணே, அதான் அப்படி கேட்குறேன். நீ ஒன்றும் கவலைப்படாம போ, உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சிடறேன். இப்படிதானே எல்லா புரோக்கரும் சொல்றாங்க, கடைசியில கையை விரிச்சிடுறாங்க. நான் கையெல்லாம் விரிக்க மாட்டேன், கவலைப்படாம நீ இரு. உன் வாழ்க்கையில கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். பாசிட்டிவா பேசுறீங்க, உங்களை நம்பி தான் போறேன். என்ன பண்ண இந்த காலகட்டத்தில் நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு வச்சிருந்தோம்னா பொண்ணு நம்மளே தேடி வரும். இப்பெல்லாம் யார் மனுஷ மக்களை பார்த்து பொண்ணு கொடுக்குறாங்க, யார் வசதியா இருக்கான்னு பார்த்து தான் பொண்ணு கொடுக்குறாங்க. பொண்ணு கிடைக்கிறது இப்போ பெரிய குதிரை கொம்பா இருக்கு. சம்பாரிச்சு வச்சுக்கோங்க, நிறைய சொத்து சேர்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்களும் இந்த மாதிரி கஷ்டப்படாம இருக்கலாம்.